எதிர்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி இப்போ சமீபத்துல எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில நம்ம ஒவ்வொரு நாளும் திட்டங்கள்ல இருந்து அறிவியல் தொழில்நுட்பம், இந்தியன் பாலிட்டி, ஜியோகிராபி, அதன் பேர்ல பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் உங்களுக்கு சிறப்பான முறையில நடப்பு நிகழ்வுல தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். சரியா? அதனால மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நடுவுல கேட்கிற கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்கிற சூப்பர் 6 கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லுங்க. ஒரு நோட்டு போட்டு மறக்காம அந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு ஹிண்ட் மாதிரியாச்சும் அட்லீஸ்ட் எழுதிட்டு இருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோமா, இதே வேலையா செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசன்லயும் டிஎன்பிஎஸ்சி என்னோட பேட்டர்ன் எப்படி மாத்துறாங்க அதன் அடிப்படை தான் நம்மளோட நோட்ஸும் வந்து நம்ம மாத்திட்டு சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வு முடியலும் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் இருந்து, நடப்பு செய்தியில இருந்து, எக்கனாமிக் தொடர்பான நிறைய நடப்பு செய்தியில இருந்து எல்லா விஷயங்களும் நம்மளுடைய நோட்ஸ்ல இருந்து எப்பவுமே தாண்டி வந்ததே கிடையாது. அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெற முடியும். சரியா? இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மூலமாக பாத்தீங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கான ஓகேவா புதிய பயிற்சி வகுப்புகள், ஓகேவா அந்த புதிய பயிற்சி வகுப்புகளானது ஆன்லைன் மூலமாக நடத்துறாங்க, ஆஃப்லைன் மூலமாக நடத்துறாங்க. சரியா? இந்த குரூப் 4 தேர்வுக்கான அந்த புதிய பயிற்சி வகுப்புல சீக்கிரமா நீங்க மாணவர்கள் எல்லாமே சேர்ந்துட்டீங்கன்னா அடுத்த குரூப் 4ல நம்ம சிறப்பான முறையில நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற முடியும். அது ஏன் இப்போ சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான தேர்வுகள்லாம் ரொம்ப கடினமா தான் இருந்தது. அதற்கான கடினம் சொல்ல முடியாது. சரியா? குறுகிய காலத்துல நம்ம படிச்சு பாஸ் பண்ண முடியாது. அதற்காக இப்பவே இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் சூப்பரா நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும். அதனால சீக்கிரமா இந்த பேட்ச்ல சேர்ந்து கண்டிப்பா ஒரு வேலையை வாங்க முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் ஆகஸ்ட் 8ஆம் தேதியில ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வரலாற்று சம்பவம் இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1942ஆம் ஆண்டு அன்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி, சரியா, பாம்பே அமர்வுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு நடைபெற்ற டைம்ல தான் வெள்ளையனே இந்த வெளியேறு அப்படிங்கிற இயக்கம் காந்தியடிகள் அவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. அது இந்த தேதியில ஒரு முக்கியமான தினம். இன்னொரு முக்கியமான தினம் ஆகஸ்ட் 8 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்வதேச பூனைகள் தினம். என்னடா பூனைகள் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், முக்கியமான சில விலங்குகள் இருக்குது. அதுல ஒண்ணு பூனை, இன்னொன்னு யானை, இன்னொன்னு சிங்கம், இன்னொன்னு புலி. அது இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி சர்வதேச பூனைகள் தினம். சரியா? ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வதேச யானைகள் தினம். இந்த பூனைக்கு யானைக்கு நடுவுல ஆகஸ்ட் 10ஆம் தேதியில உலக சிங்கங்கள் தினம் வருது. ஓகேவா? இதான் முக்கியமான 3 விலங்குகள். இது தவிர ஜூலை 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினம். ஓகேவா? சர்வதேச புலிகள் தினம் இப்போ ஜூலை 29. அந்த ஜூலை 29 2020 அன்றுதான் நம்முடைய மத்திய அரசானது 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. அதுவும் ஒரு சிறப்பம்சம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துல செய்தித்தாள்கள் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளும் அது தொடர்பான சப்ஜெக்ட் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ஜிகே தொடர்பான பிற விஷயங்களும் சேர்த்து கொடுத்திருக்கும். கவனமா இருங்க. சரியா? ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. கண்டிப்பா சொல்றேன், அடுத்த எக்ஸாம்ல இவரை பத்தி கேள்வி இல்லாம இருக்க வாய்ப்பு கிடையாது. அவரின் பெயர் MS சுவாமிநாதன் அவர்கள். சரியா? MS சுவாமிநாதன் அவர்கள் சமீபத்தில் செய்திகள் வர்றது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த ஆண்டு 100 ஆண்டுகளை நிறைவடைஞ்சிருக்குது. அதை முன்னிட்டு விருதுகள் கொடுத்துருக்காங்க, சிறப்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நிறைய சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய சம்பவங்கள் இவருடைய 100வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு நடந்திருக்குது. அதனால அவரோட பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது தவிர அவங்க என்னென்ன அமைப்புகளை தலைவராக இருந்தாங்க, என்ன விருதுகள் வாங்கினாங்க, இந்தியாவிற்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத மொத்தமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க, MS சுவாமிநாதன் அவர்கள் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 1925. சரியா? இந்த வருஷம் 2025, அதாவது 100 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சரியா? இறப்பு, அவர் எப்ப இறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி அவர் வந்து காலமானாங்க. இவருதான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஓகேவா? ஆனா வேர்ல்டு லெவல்ல பசுமை புரட்சியின் தந்தைன்னு யார சொல்லுவாங்க? நார்மன் போர்லாக். ஞாபகம் வச்சுக்கோமா? இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு உங்களை காலி பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில தேசிய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாதான் யாருமா? நம்முடைய MS சுவாமிநாதன் அவர்கள். ஓகேவா? உலக லெவல்ல காமனா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படி கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் அவர் தான் உலக பசுமை புரட்சியின் தந்தை, மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே, பாருங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தவர். இவருடைய முழு பேர், இந்த MS அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். சரியா? இதுதான் அவருடைய ஃபுல் நேம். கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்து முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் போயிடுறேன். 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருதை பெற்றவர். சரியா? அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாரத் ரத்னா விருது அப்படிங்கிறது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு சொல்லுவாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? MS சுவாமிநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது தவிர மொத்தம் ஒரு 5 பேர் கொடுத்திருப்பாங்க. அந்த 5 பேருக்கான விருதுகள் பின்னாடி நம்ம லிஸ்ட்ல பார்க்கலாம். சரியா? அடுத்து
வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு சர்வதேச கருத்தரங்கம் டெல்லியில் நடைபெற்றது. இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கலந்துகிட்டாங்க. நிறைய விஷயங்களை சூப்பரா இவரை பத்தி பேசியிருந்தாங்க. தொடர்ந்து பாருங்கம்மா. அப்ப 1925 பிறந்திருக்கிறாங்க. இது வந்து 2025 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. அதுதான் சிறப்பு, கவனமா இருங்க. சரியா? பாருங்கம்மா. சர்வதேச அங்கீகாரம் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு சர்வதேச லெவல்ல என்னென்ன அங்கீகாரம், என்னென்ன சிறப்புகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. பன்னாட்டு அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தில், சரியா, என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்றேன். பன்னாட்டு அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராகவும். இந்த அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலா. பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலா. இங்கதான் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. கவனமா இருங்க. இப்ப சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தாச்சு. அப்போ தேசிய இந்தியாவில் நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், தேசிய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கமா இருக்குது? எங்க இருக்குது? ஒடிசாவில் இருக்க கட்டாக்கில் அமைந்துள்ளது தேசிய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரிசி தேசிய அரிசி ஆராய்ச்சி ஆலை, மாநில அரிசி ஆராய்ச்சி ஆலை அமைந்துள்ள இடம் எங்குமா? தஞ்சாவூர்ல இருக்கிற ஆடுதுறை, மறந்துடாதீங்க. சரியா? ஆடுதுறையில தான் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து அரிசி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. சர்வதேச அமைப்பு அரிசி ஆராய்ச்சி அமைப்பு அமைந்துள்ள இடம் மணிலா. தேசிய லெவல்ல அமைந்துள்ள இடம் கட்டாக். தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஆடுதுறை. இந்த 3ல 1 அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, கவனமா இருங்க. சரியா? அந்த பன்னாட்டு அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தின் டைரக்டர் ஜெனரலாகவும் இந்த பதவி வச்சிருக்கிறாங்க எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். ஓகேவா? ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தினால், அதாவது UNEP சொல்லுங்க, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஓகேவா? முக்கியமான அமைப்பு 1972 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைநகரம் கென்யாவின் தலைநகரமான நைரோபியில் அமைந்துள்ளது. சரி, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜூன் 5. சரி, ஜூன் 5ஆம் தேதி. இந்த ஜூன் 5ஆம் தேதி தான் சர்வதேச சுற்றுச்சூழல் தினம், மறந்துடாதீங்க. சரியா? சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த UNEP அமைப்பு உருவாக்கப்பட்ட 1972. என்ன டேட்? ஜூன் 5ஆம் தேதி தான். இந்த அமைப்பானது, ஓகேவா, அவரை எப்படி சொல்லி ஒரு சிறப்பு பெயர்ல சொல்லி அவங்களை கௌரவம் பண்ணியிருக்கிறாங்க. பொருளாதார சூழலியலின் தந்தை. சரி, பொருளாதார சூழலின் தந்தை என்று அழைக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அவர் அப்படி அழைத்து கௌரவிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNEP அமைப்பு, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து என்ன சிறப்பு பாருங்க. ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகம் செய்து அதிக உற்பத்தியையும் 200% லாபத்தையும் சாதித்து காட்டினார். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நம்ம சென்சஸ் படிக்கும்போது 1961 1961 என்ன சொல்லுவாங்க? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். சரியா? மக்கள் தொகையோட எண்ணிக்கை அதிகரிக்குது, பிறப்பு விகிதம் குறையுது. அதனால நமக்கு நிறைய உணவு தானியங்கள் அதிகமா தேவைப்படுது. சரி, ஃபுட் கிரைன்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அந்த டைம்ல உணவு தானியங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் நிறைய முயற்சி மேற்கொண்டாங்க. சரியா? அரிசி கோதுமையோட உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான், சைனா, மெக்சிகோ, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு, ஓகேவா, அங்க அதிக வீரியமிக்க விதைகளை வாங்கிட்டு வந்து இந்தியாவில உணவு தானிய உற்பத்தியை 200% அதிகரித்தவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். சரியா? அதனாலதான் இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை கோதுமை புரட்சி என்று பாராட்டினார் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். சரிங்களா? இது தவிர எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை 1988 நிறுவினார் எம்.எஸ். சுவாமிநாதன். சரியா? இது என்ன சொல்லுவாங்க? MSSRF அப்படி போட்டுப்பாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இது உருவாக்கப்பட்டது 1998 உருவாக்குனாங்க. ஓகேவா? அதே மாதிரி என்னோட தலைமையிடம் அமைந்துள்ள இடம் சென்னை. இதுவும் முக்கியமானது, கவனமா இருங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை 1988ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையிடம் சென்னை. இதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தான். சரியா? இது தவிர அவருடைய 100வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு, மறந்துடாதீமா, எம்.எஸ். சுவாமிநாதனோட 100வது பிறந்த ஆண்டு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அதை முன்னிட்டு 100 ரூபாய், சரி, 100 ரூபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நாணயமும் சிறப்பு தபால் தலையும் வெளியிடப்பட்டது. அதையும் மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பெற்ற முக்கியமான விருதுகள் நேஷனல் லெவலும் சரி இன்டர்நேஷனல் லெவலும் சரி நிறைய விருதுகளை எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சில முக்கியமான விருதுகளை பத்தி மட்டும் நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட், அதுல இந்தியாவில குடிமக்களுக்கு வழங்கப்படும் முக்கியமான ஒரு விருது பத்மஸ்ரீ விருது. சரியா? முக்கியமான பத்ம விருதுகள் எத்தனை? பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ.
உயரிய விருது அதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன், அடுத்தது தேர்டு பத்மஸ்ரீ. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த விருதுல ஃபர்ஸ்ட் எந்த விருதம் கொடுப்பாங்க? பத்மஸ்ரீ. அந்த வகையில எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அந்த முக்கியமான ஒரு விருதான பத்மஸ்ரீ விருது எந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க? 1967ல. இரண்டாவது உயரிய அந்த பத்ம விருதான பத்ம பூஷன் விருது 1972ல கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பத்ம விபூஷன், பத்ம விருதுகள்ல உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 1989ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறாங்க. சரியா? இதுதான் பத்ம விருதுகள் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பெற்றது. அடுத்து பாத்தீங்கன்னா நேர லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பாரத் ரத்னா விருது, சரியா, இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அந்த ஹையஸ்ட் அவார்டு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாரத் ரத்னா விருது தான். இந்த விருதை அவர் பெற்றது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு. சரி, அந்த 2024ஆம் ஆண்டு ஒரு 5 நபர்களுக்கு இந்திய அரசானது இந்த பாரத் ரத்னா விருதை கொடுத்திருப்பாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள், சரியா, பி.வி. நரசிம்மராவ், கர்பூரி தாக்கூர், ஓகேவா, இது தவிர நரசிம்மராவ் அவர்கள், எல்.கே. அத்வானி, இந்த மாதிரி ஒரு 5 பேரு இந்த பாரத் ரத்னா விருதை வாங்கியிருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க தலைவர் தான் எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகேவா? சரி, இது தவிர எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் வேற என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்கம்மா. ராமன் மகசேசே விருது 1971ஆம் ஆண்டு. இந்த ராமன் மகசேசே விருது அப்படிங்கிறது எந்த நாட்டில் வழங்கப்படும்? பிலிப்பைன் நாட்டில் வழங்கப்படும் ஒரு முக்கியமான விருது. சரியா? பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுல இந்த விருது கொடுப்பாங்க. இந்த விருது 1971ஆம் ஆண்டு பெற்றவர் யாரு? ராமன் மகசேசே. மறந்துடக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பார்த்தோம்? பிலிப்பைன்ஸ்ல வேற என்ன பார்த்தோமா? பிலிப்பைன்ஸ்ல இருக்க மணிலாவுல என்ன அமைப்பு பார்த்தோம்? இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பார்த்தோம். ஓகேவா? அது மணிலா. தேசிய லெவல்ல என்ஆர்ஆர் எங்க பார்த்தோம்? வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணோம். நேத்து பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தலாம் கிடையாது. ஒரு செகண்டுக்கு முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி வரும்போது மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்க, மறக்காது. என்ஆர்ஆர் எங்க இருக்குது? ஒடிசாவில் இருக்கிற கட்டாக்ல அமைந்திருக்குது. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்குது? அது ஆடுதுறை. சரியா? மறக்க கூடாது. அரிசி ஆராய்ச்சி அமைப்புகள். ஓகேவா? ஓகே. இந்த ராமன் மகசேசே விருது பிலிப்பைன்ஸ் நாட்டில் வழங்கப்படும் விருது. ஓகேவா? இந்த விருதை 1971ஆம் ஆண்டில் பெற்றவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். ஓகேவா? இது தவிர ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உலக அறிவியல் விருது, சரி, வேர்ல்டு சயின்ஸ் அவார்டுங்கிற அந்த விருதினை 1986ஆம் ஆண்டு பெற்று ஒரு சிறப்பை பெற்றவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இது தவிர உலக உணவு பரிசு, சரியா, 1987ல வாங்கியிருக்கிறாங்க. FA1 சொல்லுவாங்கல்ல, ஞாபகம். உலக உணவு பரிசை 1987ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது. சரியா? அடுத்து சுற்றுச்சூழல், சரியா, என்விரான்மெண்ட், சரியா, சுற்றுச்சூழல் சாதனைக்கான டைலர் பரிசு. இந்த டைலர் பரிசு எதனோட தொடர்புடைய அப்படின்னு சொல்லிட்டு பழைய தேர்வுல கேட்டுக்கிறாங்க. அந்த சுற்றுச்சூழல்ல யார் சிறப்பான சாதனை பண்ணிருக்காங்களோ அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி தான் இந்த டைலர் பரிசு வழங்கப்படுகிறது. இந்த சுற்றுச்சூழலுக்கான டைலர் பரிசை 1991ஆம் ஆண்டு பெற்றவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இது தவிர சர்வதேச புவியியல் ஒன்றியத்தின் கிரகம் மற்றும் மனிதநேய பதக்கத்தினை வென்றவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். சரியா? நிறைய விருதுகள் இருக்குது. அதுல முக்கியமானது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். எல்லாமே முக்கியம், கவனமா இருங்க. இது ரொம்ப முக்கியமானது. பத்ம விபூஷன் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ராமன் மகசேசே விருது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உலக உணவு பரிசு ரொம்ப முக்கியமானது. இது தவிர ரொம்ப முக்கியமானது இந்த டைலர் பரிசு. அடுத்து ரொம்ப முக்கியமானது 2024ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது. இதெல்லாம் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பெற்ற விருதுகள். நிறைய விருதுகள் இருந்தாலும் கொஞ்சம் விருதா செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கோம், கவனமா இருங்க. சரியா? அடுத்ததாக எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் வகித்த முக்கியமான பதவிகளை பத்தி பார்க்க போறோம். சரியா? என்னென்ன பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாங்க நிறைய கொடுத்திருக்காங்கம்மா. அதுல செலக்டிவா ஒரு 1-2 மட்டும் நம்ம கொடுத்திருக்கோம், பாருங்க. ஐகர், ஓகேவா? ஐகர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்தியாவுல வேளாண்மை தொடர்பான தலைமை ஆராய்ச்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஐகர் அப்படிங்கிற அமைப்பானது உருவாக்கப்பட்டது 1929ல உருவாக்குனாங்க. இந்த அமைப்பின் டைரக்டர் ஜெனரலாக எப்பத்துல இருந்து 1972 முதல் 1980 வரைக்கும் பொறுப்பில் இருந்தவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். சரியா? அடுத்து IRRI, சரியா, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஜெனரலாக, டைரக்டர் ஜெனரலாக 1982 முதல் 1988 வரை பொறுப்பில் இருந்தவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். சரியா? இது தவிர முக்கியமான ஒரு ஆணையம், சரியா, தேசிய விவசாயிகள் ஆணையத்திற்கு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் 2004ஆம் ஆண்டில் தலைமை தாங்கினார். சரியா? 2004ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் தொடர்பான ஒரு ஆணையத்தை மத்திய அரசு அமைச்சாங்க. ஓகேவா? இது தவிர விவசாயிகள் தற்கொலைகள் தொடர்பாகவும் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கும் தலைவர் யார் தான்? எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தான். எந்த வருஷம்? 2004ல. 2004 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 2004 அப்படின்னா நமக்கு சுனாமி. சரியா? சுனாமி வந்துச்சு, எல்லா பயிர்களையும் அடிச்சுட்டு போச்சது. அதனால விவசாயிகளுக்கு தான் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டது. அதனாலதான் விவசாயிகள் தொடர்பான ஒரு ஆணையம் அமைச்சாங்க. அதுக்கு யார தலைவரா போட்டாங்க? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை தலைவரா போட்டாங்க. இது தவிர அந்த 2004ல
இந்தியாவுல இரண்டாவது பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2004 தான். அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து 1990 இவர் எவர் கிரீன் புரட்சி, சரி, எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உருவாக்கி இருக்கிறாரு. இதுவும் ஒரு சிறப்பு, மறந்துடாதீங்க. சரிங்களா? இதுதான் இவங்க வச்ச முக்கியமான பதவிகள். இது தவிர ஓகேவா, பாராளுமன்றத்துல ஓகேவா எம்பியாவும் பதவி வகித்தவர். இதெல்லாம் வந்து நான் சொன்னா இருக்கிற முக்கியமான விஷயங்களை நீ மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். கவனமா இருக்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, முதலாவது எம்.எஸ். சுவாமிநாதன் உணவு அமைதி விருது. நம்ம அமைதி விருது, பீஸ் விருது அவார்டு அப்படிங்கிறது இங்க நிறைய நம்ம பார்த்திருப்போம். சரியா? காந்தி பீஸ் அவார்டு, இந்திரா காந்தி பீஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்திரா காந்தி, காந்தி ஓகேவா, அவங்க பேர்லாம் அமைதி விருது நம்ம நிறைய பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பேர்ல ஒரு அமைதி விருது அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த விருதோட பேரு உணவு அமைதி விருது. அதாவது உலக லெவல்ல உணவு பாதுகாப்பிற்காக யாரு சிறப்பான பணியை ஆற்றிருக்காங்களோ அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி ஒரு விருது முதல் முறையா வழங்கப்பட்டுள்ளது. அந்த விருது யாரு கொடுக்குறாங்க, யாரு பெற்றிருக்கிறாங்க முதல் முறையாக இந்த விருதை, அதற்கான பரிசு தொகை எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவுல பார்ப்போம். சரியா? பாருங்க, உணவு பாதுகாப்பில் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக நைஜீரியா, நோட் பண்ணிக்கோமா, நைஜீரியா நாட்டை சேர்ந்த முக்கியமான ஒரு வேளாண் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ஏ அடன்லே, சரியா, ஏ அடன்லே என்ற நபருக்கு தான் முதலாவது எம்.எஸ். சுவாமிநாதன் உலக அமைதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சரியா? எதை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது? எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் 1925 ஆகஸ்ட் 7ஆம் தேதி பிறந்திருந்தாங்க. அவருடைய 100வது பிறந்த ஆண்டு டெல்லியில கொண்டாடப்பட்டது. ஓகேவா? அதை முன்னிட்டு தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக. என்ன விருது? எம்.எஸ். சுவாமிநாதன் உலக உணவு அமைதி விருது, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, இந்த விருதை யாரு கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை எப்ப உருவாக்குனாங்க? 1998 உருவாக்கப்பட்டது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் உலக அறிவியல் நிறுவனம், சரி, இத்தாலியில இருக்கு இந்த அமைப்பு, உலக அறிவியல் நிறுவனம், இந்த ரெண்டு பேரும் இணைந்துதான் இந்த சர்வதேச விருதை உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? இந்த விருதிற்கான பரிசு தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்புல $25,000 கொடுக்குறாங்க. இது இன்றைய இந்திய ரூபாய் மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட இதுல வருது. சரியா? இதுதான் முதலாவது எம்.எஸ். சுவாமிநாதன் உலக உணவு அமைதி விருது. இந்த விருதை முதலில் பெற்றவர் நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஏ அடன்லே, மறந்துடாதீங்க. விருதை வழங்குவது MSSRF என்று அழைக்கப்படுகிற எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் உலக அறிவியல் நிறுவனம். பரிசு தொகை ரூபாய் 21 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட. அதாவது அமெரிக்க டாலர்ல பார்க்கும்போது $25,000. மறக்காதீங்க. சரியா? மக்களை விட்டுறாதுங்க. ஒவ்வொரு தேர்வுகள்லையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் நிறைய முக்கியத்துவம் வருது. சப்ஜெக்ட் தொடர்பான எந்த விஷயங்கள் இருந்தும் நம்ம வீடியோல இருந்து தாண்டி வந்ததே கிடையாது. முழுசா பாருங்க. சரியா? சும்மா வேர்ட்ஸ் ஒரு வாரத்துல 2 வாரத்துல எப்பவுமே நம்ம நோட்ஸ் இருக்காது. ஏன்னா அது வந்து பிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அடுத்த மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா அடுத்து இன்டர்வியூல கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பாக கேட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதனாலதான் அவ்வளவு எஃபர்ட் போட்டு மொத்த விஷயங்களும் கொஞ்சம் பெருசா கூட கொடுத்துருக்கோம். என்னடா இவ்வளவு பெருசா இருக்குது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்பவுமே இந்த குறுகிய கண்ணோட்டத்துல கொஞ்சமா படிச்சுட்டு போகாதீங்க. டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் பேட்டர்ன் நிறைய மாத்திட்டான். யாரு ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு டீப்பா தெரிஞ்சிருக்கிறாங்க, ஓகேவா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான சப்ஜெக்டா இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட் தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கே என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரே கேள்வியில பல கூற்றுகளை கொடுத்து கேட்கறாங்க. அதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு டீட்டெயிலா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, அதுல இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே சேர்த்து ஒரே பதில கொடுக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, பாருங்க. அடுத்து ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இன்றைய செய்தித்தாள்கள்ல, அதாவது பாராளுமன்றத்துல கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. அங்க நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில கேள்விகள்லாம் டெய்லி கேட்டுக்கிறாங்க. ஒரு திட்டத்தை சொல்லி இந்த திட்டத்துல என்ன பண்ணிருக்கீங்க, என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்திற்கு வர்றதுனால நிறைய திட்டங்கள் டெய்லி செய்திகள்ல வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு திட்டம் செய்தித்தாள்களை ரிப்பீட்டடா வருதோ அதுதான் தேர்வுகள்னு கேட்பாங்க. அதனால நம்ம மறுபடியும் சில திட்டங்களை சொல்லிட்டு இருக்கோம். கவனமா இருங்க. சரியா? பாருங்கம்மா, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். சரியா? ரொம்ப முக்கியமானது. சரியா? முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. போன குரூப் 2 மெயின்ஸ்ல தமிழ்நாடு முதல்வரை, சரியா, தமிழ்நாட்டு மக்கள் தாய்மானவர் என்று அழைப்பதற்கு காரணமான திட்டம் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இங்க பாக்குறது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். பாருங்க, அறிவிக்கப்பட்டது 2024-25 தமிழக பட்ஜெட். சரியா? 24-25, அதாவது போன நிதியாண்டிற்கான அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யும் போது அந்த பட்ஜெட்ல தான் எப்போ 24-25 பினான்சியல் இயர்க்கான அந்த பட்ஜெட்ல தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அறிவிக்கப்பட்டது. சரியா? அனௌன்ஸ் பண்றது வேற, ஸ்டார்ட் பண்றது வேற. கவனமா இருங்க. சரியா? நோக்கம், இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பாருங்க. 2026ஆம் ஆண்டிற்குள் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை, எவ்வளவுமா, 5 லட்சம் ஏழை குடும்பங்களை தமிழ்நாட்டில இருந்து, ஓகேவா,
வறுமையில் இருந்து மீட்டெடுத்தல். சரிங்களா? பாவர்ட்டி. ஓகேவா? வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எத்தனை லட்சம் பேர்? 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்ட என்ன திட்டமா? முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இதற்கான இலக்கு ஆண்டு 2026. சரியா? 2026 அப்புறம் புதிய தேர்தல் நடைபெறும். அதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அடுத்து, இந்த திட்டத்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் மூலமாக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு பாருங்க, 27,922 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் இந்த முதலமைச்சரின் தாய்மான திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சரியா? ஓகே. இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது, என்ன நோக்கம் அப்படிங்கிறது இப்ப பாருங்க. தனியாக வசிக்கும் முதியோர்கள், சரி, அவங்களோட குழந்தைங்க பசங்க யாருமே இல்லாம தனியா வசிக்கிற முதியோர்கள், ஆதரவற்றோர், அடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரியா? வறுமையிலிருந்தும் அவங்கள காக்க வேண்டும். 5 லட்சம் ஏழை குடும்பங்களை பிளஸ் இந்த குரூப், ஓகேவா, ஆதரவற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, முதியோர்கள், பெற்றோர்கள் இழந்தவங்க, மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு அடிப்படை வசதிகளையும் வழங்க வேண்டும். அதற்காகவும் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த திட்டம் எதற்காக செய்தியில வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. முக்கியமான ஒரு ஏரியா, தமிழ்நாட்டில் 70 வயதிற்கும் மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரேஷன் கார்டு, இந்த குடும்ப அட்டைதாரர் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய வீடுகளுக்கு நேரில் ரேஷன் பொருட்களை தரும் முதலமைச்சரின் தாய்மானார் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் 12, 2025 அன்று சென்னையில் தொடங்கி வைக்க போறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? வர ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2025 அன்று சென்னையில நடைபெற நிகழ்ச்சியில என்ன பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுல 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி, யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ அந்த ரேஷன் கார்டுல என்ன பொருளை பெறுவதற்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்களோ அது அனைத்து பொருட்களும் எங்க வரும்? வீட்டிற்கு இல்லம் தேடி அந்த ரேஷன் பொருட்கள் வரப்போகுது. இந்த திட்டத்தின் மூலமாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? ஆகஸ்ட் 12, 2025. மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் அவங்களுக்கு செயல்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் எப்ப அறிவிச்சாங்க? 2024-25 பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் 26ஆம் ஆண்டுக்குள்ள 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரியா? இப்போ அந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு சின்ன சின்ன விஷயங்களா ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. அது முக்கியமானது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி, வர ஆகஸ்ட் 12, 2025 முதல் வீட்டிற்கே அந்த ரேஷன் பொருட்களை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எங்க தொடங்க போறாங்கன்னா சென்னையில் தொடங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. வரும் தேர்வுகள்ல கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து போலாமா? அடுத்து மத்திய அரசு தொடர்பான ஒரு சில திட்டங்களை பார்க்கலாம். இது எல்லாமே இந்த பாராளுமன்ற அந்த கூட்டத்துல அறிவிக்கப்பட்ட அல்லது டிஸ்கஸ் பண்ண முக்கியமான திட்டம். பாருங்க, ஒரு புதிய திட்டம், பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலை வாய்ப்பு திட்டம். ஷார்ட்டா என்ன சொல்லியிருக்காங்க? PMVBRY திட்டம். என்ன சொல்லியிருக்காங்க? பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலை வாய்ப்பு திட்டம். சரியா? பாருங்க, பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டத்தின் பயன்கள் பாருங்க. ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2027ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி வரை உருவாக்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க. சரி, இந்த திட்டத்தோட பயன்கள் எப்ப கிடைக்கும், யாரு கிடைக்கும் சொல்லி பாருங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025 முதல் ஜூலை 31, 2027ஆம் ஆண்டு வரை, ஓகேவா, உருவாக்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு மத்திய அரசானது ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி 15,000 ரூபாய், அதே மாதிரி நிறைய பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா இன்னொரு தனி பதிவுல இது பார்க்கலாம். இப்போதைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் PM வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான வேலை வாய்ப்பு திட்டம். சரியா? இங்க பாருங்க, ரூபாய் 99,446 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அமௌண்ட பாத்துக்கோங்க. ஒரு 10,000 20,000 கோடினாலே மிகப்பெரிய திட்டம். இது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வருது பாருங்க. ரூபாய் 99,446 கோடி மதிப்பிலான இந்த ஊக்கத்தொகை திட்டம் நாட்டில் 2 ஆண்டு காலத்திற்கு 3.5 கோடிக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த நிதி ஒதுக்கீடு கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக வேலை வாய்ப்பை வழங்குபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் இந்த திட்டத்தின் நோக்கம் என்பது பல்வேறு தொழில் பிரிவுகளில், அதிலும் குறிப்பாக உற்பத்தி தொழில் பிரிவில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாகும். சரி, அதை உற்பத்தி தொழில் பிரிவுல அல்லது தொழில்துறையில புதுசா யாரெல்லாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்களோ அல்லது வேலைக்கு போறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஊக்கத்தொகை வழங்க போறாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரியா? சரி, பாருங்க,
ஒரு 2 பிரிவுகள்ல அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, புதுசா வேலைக்கு போறவங்க என்ன புதிய வேலை வாய்ப்புகளை யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். பகுதி ஏ, பகுதி பி அப்படின்னு சொல்லி 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. பாருங்க, முதல் முறையாக வேலை சேர்ப்பவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்ற பகுதி ஏ, முதல் முறையாக வேலை செல்பவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஊக்கத்தை வழங்குறாங்க. அவங்க எதுல சேர்க்கிறாங்கன்னா பகுதி ஏ அல்லது பகுதி ஆ. அடுத்து, வேலை வழங்குபவர்களை, அது கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. சரியா? வேலை வழங்குபவர்களை கவனத்தில் கொள்கின்ற பகுதி ஏ ஆ அல்லது பகுதி பி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 பகுதியில பிரிச்சுதான் அவங்களுக்கு ஊக்கத்தொகை மத்திய அரசு வழங்க போற சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சம். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க மக்களே, விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரியா? அடுத்த முக்கியமான ஒரு திட்டம், இன்றைய செய்தித்தாள்களை இடம்பெற்ற ஒரு திட்டம், அடல் புஜல் திட்டம். சரியா? அவரோட பேரு தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடல் நிலத்தடி நீர் திட்டம். அடல்னா முன்னாள் பிரதமர் யாருமா, அடல் பிகாரி வாஜ்பாய், அவர் பேர்ல ஒரு திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. அதோட பேரு அடல் புஜல் திட்டம். அது தமிழ்ல சொல்லும் போது நிலத்தடி நீர் திட்டம், அடல் நிலத்தடி நீர் திட்டம். இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் பாருங்க, டிசம்பர் 25, 2019. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் 25 யாருடைய பிறந்த நாள்? முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள். வாஜ்பாய் அவர்களுக்கு 2015ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான இந்த பாரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டம் பாருங்க, ஜல் ஜீவன் மிஷனின், அதாவது ஜல் ஜீவன் மிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2019ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையில நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் ஜல் ஜீவன் மிஷன். அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க வேண்டும். அதற்காக தான் ஜல் ஜீவன் திட்டம் தொடங்கினாங்க. இதற்கான இலக்கு ஆண்டாக அறிவிக்கப்பட்டது 2024ஆம் ஆண்டு. 24க்குள்ள மொத்த இலக்குகள் 100% எல்லாத்துக்கும் இந்த குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க முடியல. அதனால இந்த ஜல் ஜீவன் திட்டத்தோட அந்த திட்ட இலக்கு ஆண்டு 2028ஆக மாற்றப்பட்டுள்ளது. அதே மறந்துடாதீங்க, கூடுதல் ஒரு திட்டம். சரியா? பாருங்க, டிசம்பர் 25, 2019 அன்று ஜல் ஜீவன் மிஷன் கீழ் தொடங்கப்பட்டது இந்த திட்டம். அடல் புஜல் என்று அழைக்கப்படும் அடல் நிலத்தடி நீர்மட்ட திட்டம். சரியா? இந்த திட்டத்திற்கான நிதி உதவி பாருங்க, இப்படியும் நிறைய தேர்வுகள் கேட்கிறாங்க. நிதி உதவி யார் வழங்கியிருக்கிறாங்க? ஓகேவா? இந்த குரூப் 4ல கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி வழங்குவது யாரு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் டைரக்டா கேட்கல, ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. யாருக்கு நிதி கொடுக்குறாங்க? அதுல தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி வழங்குவது உலக வங்கி தான். சரியா? ஓகேவா? கவனம் பாருங்க. சரி, IMF. ஓகேவா? அது அடுத்து, இந்த அடல் புஜல் திட்டத்தின் கீழ் எந்தெந்த மாநிலங்கள் பயன்பெறான்னு பார்த்தா மொத்தம் ஒரு 7 மாநிலங்கள் பயன்பெறும் சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம் பார்த்துக்க, குஜராத் மாநிலம், அடுத்து ஹரியானா, நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகா, அடுத்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்காக அடல் புஜல் அப்படிங்கிற திட்டம் எப்ப தொடங்கி இருக்கிறாங்க? டிசம்பர் 25, 2019. மறந்துடாதீங்க. இது எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது? ஜல் ஜீவன் மிஷன். அந்த திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவும் இன்றைய செய்தியாளர் இடம்பெற்றது. கவனமா இருக்குமா? அடுத்து, மத்திய அரசோட இன்னொரு முக்கியமான திட்டம் செய்தியாளர் இடம்பெற்றது, அம்ருத் திட்டம். அம்ருத் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஃபுல் ஃபார்ம் பாருங்க, அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரியா? இந்தியாவின் நகர்ப்புறங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம். சரியா? நகர்ப்புறங்களை சூப்பரா மேம்படுத்தணும். ஏன்னா நகர்ப்புறம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், எல்லா வசதிகளும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த திங்கிங், ஓகேவா, அதை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நகர்ப்புறங்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த அம்ருத் திட்டம். இந்த திட்டம் எப்ப தொடங்கியிருக்கான்னு சொல்லி பாருங்க, ஜூன் 25, 2015 அன்று தொடங்கப்பட்டது. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த திட்டத்தின் நோக்கம் பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 500 நகரங்களில் குடிநீர் வழங்கல், கழிவுநீர் மேலாண்மை, மழைநீர் சேகரிப்பு, பசுமை இடங்கள் மற்றும் நகர்ப்புற போக்குவரத்து, இந்த மாதிரி அடிப்படை சேவைகளை நகர்ப்புறங்கள்ல வழங்க வேண்டும். எத்தனை நகரங்கள்ல? 500 நகரங்கள வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் 25, 2015. திட்டத்தின் பெயர் அம்ருத். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. சரியா? இது இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா செய்தித்தாள்ல ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பார்லிமெண்ட்ல அந்த கூட்டத்தோட நடந்திருக்குது. அதுல ஒரு அமைச்சர், இந்த கனிமொழி அவர்கள் நினைக்கிறேன், அவங்க பாத்தீங்கன்னா அம்ருத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டா நமக்கு தேவையில்ல, செய்தியில வந்ததுனால அம்ருத் திட்டம் என்ன, எப்ப தொடங்கினாங்க, என்ன நோக்கம், அது தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான் நம்ம கொடுத்திருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி 100% வர்ற எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏற்கனவே கேட்டுக்கிறாங்க ஒரு கமிட்டியை பத்தி. இனிமே இந்த கமிட்டியோட பரிந்துரைகள் என்ன, எதெல்லாம் இந்திய தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கறத இன்றைய தினம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி கண்டிப்பா தமிழ்நாடு அரசு அறிக்கையில வெளியிட்டிருப்பாங்க. அது நாளைய தினத்திற்கான வீடியோல ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை. சரியா? ஜூலை 29, அதாவது ஷார்ட்டா சொல்லிடுறேன்,
2020ஆம் ஆண்டு மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? தமிழ்நாடு அரசு. அதனால தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க போற சொல்லியிருந்தாங்க. மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் தான் யாருமா? டி முருகேசன் அல்லது தா முருகேசன். அந்த தா முருகேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு 14 நபர்களை கொண்ட இந்த குழு ஒரு பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கு அறிவிச்சாங்க. அந்த மாநில கல்வி கொள்கை தொடர்பான எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழ்நாடு அரசு வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, ஜூலை 29 என்ன தினம் சொன்னேன்? சர்வதேச புலிகள் தினம், மறந்துடக்கூடாது. சரி, சர்வதேச புலிகள் தினம் என்னைக்கு? ஜூலை 29. அன்றைய தினத்துல தான் 2020ஆம் ஆண்டு அன்று மத்திய அரசானது 3வது தேசிய கல்வி கொள்கை, சரியா, கல்வி படிப்புல பெரிய ஆட்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க? படிப்புல பெரிய புலி அப்படி சொல்லுவாங்களா? அந்த சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29 மறந்துடக்கூடாது. அன்றைய தினம் 2020ஆம் ஆண்டு அன்று மத்திய அரசானது 3வது நியூ எஜுகேஷன் பாலிசி எப்படி சொல்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மத்திய அரசின் 3வது கல்விக் கொள்கை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் அவர்கள். சரியா? இஸ்ரோவோட 5வது தலைவராக பணியாற்றியவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கஸ்தூரி ரங்கன். அவர் தான் இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கைக்கு தேவையான விஷயங்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செஞ்சவர், மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு 2022ஆம் ஆண்டில், சரியா, 20ல மத்திய அரசோட 3வது கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. அதுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு, மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு கமிட்டி எந்த வருஷம் எடுக்கிறாங்க? 2022ஆம் ஆண்டு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சமீபத்தில் சில தேர்வுகள்ல ஒரு கமிட்டி யாரு தலைவர் எதுக்கு அப்படிங்கிறது தெரியுது. என்ன கேட்றாங்க அப்படின்னா, காலமுறைப்படி அந்த கமிட்டி எப்போ உருவாக்கப்படுது, வரிசைப்படுதுன்னு கேட்கறாங்க. இல்லாட்டா ஆண்டுகளை கொடுத்து மேட்ச் ஃபாலோவிங்ல கேட்கறாங்க. அதனால சொல்றேன், இந்த டி முருகேசன் தலைமையிலான கமிட்டி எப்போ கொடுக்குறாங்க? 2022ஆம் ஆண்டு. சரியா? தமிழ்நாடு அரசு குழுவினை அமைத்தது. 14 பேர், சரி, 14 பேர் கொண்ட குழு தா முருகேசன் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இந்த குழுவின் வரைவு அறிக்கை, இந்த டிராப்ட், ஓகேவா, வரைவு அறிக்கை அக்டோபர் 2023ஆம் ஆண்டில் தயாரானது. இந்த குழுவின் அறிக்கையானது கடந்த ஜூலை 1, சரி, ஜிஎஸ்டி தினம், தேசிய மருத்துவர்கள் தினம், எஸ்பிஐ வங்கி தேசியமயமாக்கப்பட்ட நாள், டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்தியாவோட முதல் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. எல்லாமே எந்த டேட்ல வரும்? ஜூலை 1ஆம் தேதியில வரும். அந்த ஜூலை 1ஆம் தேதி 2024 அன்று தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது, மறந்துடாதீங்க. சரியா? இதே ஜூலை 1, 2024ல முக்கியமான 3 சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிஎன்எஸ், அடுத்து பிஎன்எஸ்எஸ், இந்த 3 புதிய சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2024. அதே டேட்ல தான் இந்த டி முருகேசன் தலைமையிலான குழுவானது தமிழக அரசிடம் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான பரிந்துரைகளை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஓகே. தற்போது ஆகஸ்ட் 8, 2022 அன்று இந்த குழுவின் அறிக்கை தமிழக அரசால் வெளியிடப்பட உள்ளது. வெளியிட்டதுக்கு அப்புறம் நாளை வீடியோல என்ன அதோட சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப இதுல என்ன பார்த்திருக்கிறோம்? மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்படி விட்டாங்க? ஜூலை 29, 2020. ஓகேவா? அந்த புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த கமிட்டி தலைவர் கஸ்தூரி ரங்கன், அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஓகேவா? அந்த மத்திய அரசின் 3வது கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு 2022ல ஒரு கமிட்டியை தமிழ்நாடு அரசு போடுறாங்க. அந்த கமிட்டிக்கு தலைவர் இருந்தவர் டி முருகேசன். சரியா? அவருடைய பரிந்துரைகள் தான் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 அன்று வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுமா இது, கவனமா இருங்க. அடுத்து போலாமா? அடுத்து சென்னை மெட்ரோ. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு விவாதம் செய்யப்பட்ட ஒரு செய்தி. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், அதனால அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, சென்னை மெட்ரோவின் முதல் கட்ட சேவை ஆலந்தூர், சென்னை ஆலந்தூர் மற்றும் கோயம்பேடு இடையே ஜூன் 29 நமக்கு தேசிய புள்ளியியல் தினம். ஜூலை 29 என்ன பார்த்தோம்? சர்வதேச புலிகள் தினம். இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. பிசி மகளோட பிறந்த நாள். அன்றைய தினத்துல தான் என்ற தினம் ஜூன் 29, 2015ல ஆலந்தூர் மற்றும் கோயம்பேடு இடையே தமிழ்நாட்டில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவையானது அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 2015 ஃபர்ஸ்ட் சென்னை மெட்ரோ ரயில். கவனமா இருக்கு. ஓகேவா? சென்னை மெட்ரோவின் முதல் ஓட்டுநர் என்ற பெருமை பெற்றவர் ஒரு விமன், ஒரு பெண், மறந்துடாதீங்க, அவங்களோட பேரு பிரீத்தி. சரியா? அடுத்து இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி உதவி வழங்குவது தமிழ்நாடு அரசும் கொடுப்பாங்க, மாநில அரசும் கொடுப்பாங்க. வெளிநாட்டை சேர்ந்த சர்வதேச ஒரு அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிகா. ஓகேவா? ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் நிதி கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து
இந்த சென்னை மெட்ரோ ஆனது ஓகேவா டெல்லி மெட்ரோ, பெங்களூரு மெட்ரோ மற்றும் ஹைதராபாத் ஆகியவற்றிற்கு பிறகு இந்தியாவில் 4வது பெரிய மெட்ரோ அமைப்பாகும். சரியா, இந்த டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் இதற்கு பிறகு இந்தியாவில் இருக்க இந்த மெட்ரோ அமைப்பிலே, மெட்ரோ ரயில் அமைப்பிலே 4வது பெருசு தான் நம்முடைய சென்னை மெட்ரோ தான். ஓகேவா, எப்ப தொடங்கி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் 2015, மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே, இது ஏன் இன்றைய தினத்துல செய்தியில வந்து சொல்லி பாருங்க. 2ஆம் கட்ட சேவை, அந்த சென்னை மெட்ரோ ரயிலோட 2ஆம் கட்ட சேவை முறைப்படி டிசம்பர் 2025 தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, டெல்லிக்கு அடுத்து உபர், சரி, அந்த உபர் அப்படி சொல்ற செயலி மூலமாக மெட்ரோ டிக்கெட் வசதியை பெறும் 2வது நகரம் சென்னை ஆகும். சரி, இந்த உபர் ஆப் மூலமாக மெட்ரோ டிக்கெட்டை நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த உபர் செயலி பயன்படுத்தி மெட்ரோ டிக்கெட் கொடுத்தது எங்க? டெல்லி மெட்ரோ. மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து ஒரு செய்தி பாருங்க. நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எவ்வளவு விஷயங்களை தொகுத்து ஒரே பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தொடர்ந்து பாக்குறவங்களுக்கும் கடந்த முறை தேர்வுகள்ல எப்படியெல்லாம் கேள்வி நம்ம பகுதியில இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற உணர்ந்தவங்களுக்கு தான் நம்மளுடைய மதிப்பு கண்டிப்பா தெரியும். அதனால சொல்றேன், தொடர்ந்து பாருங்க. ஒரு 6 மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா சாலிடா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் தொடர்பான எல்லா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா, ஜிகே, ஸ்ட்ராட்டஜிகே எல்லாத்திலும் நம்ம அடிச்சு தூள் கலப்பலாம். கவனமா இருங்க. சரியா? மாமல்லபுரத்தில் சர்வதேச நிகழ்ச்சிகள். மாமல்லபுரத்தில் ஆசிய அலைசறுக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. யார் வின் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? பாத்துக்கோங்க, இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு அலைசறுக்கு போட்டி நடைபெறுது அப்படின்னா புகழ்பெற்ற ஒரு இடம் எங்க? மாமல்லபுரம். ஆசிய அலைசறுக்கு விளையாட்டு போட்டி. விளையாட்டு தொடர்பாக ஏதாச்சும் நடந்ததுன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாரு? துணை முதல்வர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால இதுவும் ஒருவேளை எக்ஸாம்ல கேட்கலாம். கவனமா இருங்க. சரியா? இது தவிர மாமல்லபுரம் அருகே உள்ள திருவிடந்தை, இந்த திருவிடந்தை அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சர்வதேச காற்றாடி திருவிழா இந்த ஆகஸ்ட் மாசம் கடைசியில நடைபெறும் சொல்லிக்கிறாங்க. சரியா? இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் நடைபெற உள்ள இடம் மாமல்லபுரம். மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து மாமல்லபுர மரபு கோயில்கள் அனைத்தும் பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில்கள். கூடுதல் செய்தி உங்களுக்கு கொடுத்து பாருங்க. மாமல்லபுர இந்த மரபு கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்லவர்களால் உருவாக்கப்பட்டது. இவை கோரமண்டல் கரையில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவையாகும். இவை மாமல்லன் என்று அழைக்கப்படும் 1ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களாகும். கூடுதல் செய்தி, இதுல இருந்து கேள்விகள் வரலாம். கவனமா இருங்க. சரியா? இந்த மாமல்லபுரத்தில் இருக்க அந்த கோயில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபு சின்ன பட்டியலில் இடம்பெற்றது. இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தது மாமல்லபுரம் ஆசிய அலைசறுக்கு விளையாட்டு போட்டியும் பிளஸ் சர்வதேச காற்றாடி திருவிழாவும் நடைபெற்று வருகிறது. கவனமா இருங்க. சரியா? அடுத்ததாக இன்றைய பகுதியான நிறைவு பகுதி என்னதுமா? சூப்பர் 6 கேள்விகள். சரியா? ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் நம்ம கேட்கிறோமா? வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. கவனம் பாருங்க. மாமல்லபுரம் எப்போது உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது? இது ஏற்கனவே நிறைய போட்டித்தேர்வுகள் கேட்கப்பட்ட கேள்வி. கவனம் பாருங்க. ஓகேவா? அடுத்து 2வது கேள்வி சூப்பர் 6ல எந்த ஆண்டிற்கான பாரத் விருது MS சுவாமிநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது? அடுத்து 3வது கேள்வி MS சுவாமிநாதன் உலக உணவு அமைதி விருது யாருக்கு முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது? 4வது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வழங்கும் சர்வதேச அமைப்பு எது? இது 4வது கேள்வி. அடுத்து 5வது கேள்வி முக்கியமான கேள்வி, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு உருவாக்கப்பட்டது? அடுத்து 6வது கேள்வி 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டது? இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யாருங்கிறத சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா சொல்றோமா, அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு டெய்லி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் நல்லா படிச்சு இதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் என்ன இருக்கு, ஸ்ட்ராட்டஜிகள் என்ன இருக்கு, அவ்வளவு விஷயங்களை உங்களுக்காக கொடுத்திருக்கோம். நம்ம எஃபர்ட் போடுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வர்ற தேர்வுல உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வர்ற தேர்வுல கண்டிப்பா வெற்றியை பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.